தண்ணி வர்றதுக்கா தெப்பம் கட்டுறேன்? தெப்பம் கட்ட காரணம் என்ன சொல்லுவாப்பா. கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, கொண்டாடி கொண்டாடி. மதுரையில வில்லாபுரம் ஒரு இடம் இருக்குல்ல? ஆமா தெரியுமா வச்சேன். காரியாட்டி போற வழியில இருக்கு வில்லாபுரம். ஆமா அந்த ஊருக்கு வில்லாபுரம் ஏன் பேர் வந்துச்சு? வண்டி டிரைவர் இருக்க ஊருக்குலாம் நம்ம பேருக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? மதுரையில தானே வர்றேன். அப்ப அதுக்கு ஏன் வந்துச்சு? எதனால? கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, கதவு பண்ணல. கண்டிப்பா இல்லைன்னா களவாடி போய் உள்ள போது அள்ளிட்டு போயிருவானே. ஆனா ஒரே ஒரு ஊர்ல எந்த வீட்டுக்கும் கதவு இருக்காது. கதவே இல்லையா? கதவு கிடையாது. பெரிய அதிசயமா இருக்க சாமி. எந்த ஊர்? பீரோ கதவே உடைச்சு அள்ளிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கே கதவு இருக்குல்ல? எந்த வீட்டுக்கும் கதவு வைக்க மாட்டாங்க. எந்த வீட்டுக்குமே எங்கேயும் கிடையாது. கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, கேளு கேளு கேளம்மா சாமி சொன்ன கேளம்மா, சாமி சொன்ன கேளம்மா, முருகனே இதெல்லாம் கொண்டாடி கொண்டாடி அற்புதமா ஒரு வீட்டை போட்டு பார்த்து வந்த மாப்பிள்ளையாரே பார்த்து வராது சாமியார் வீட்டை கேட்டா உலக தெரியும் பாரு வந்த மாப்பிள்ளையாரே போய்தார நல்லா போகடா. அவரே பிள்ளையாரே மனசமத உயிர் பாரு அவங்க வீட்டு வருவாரே அவங்க தானாரே அவனுக்கு இதுல கலவே இல்லாத ஊரு எல்லாம் கலவில்லா ஊரும் நம்ம ராம்நாட்டுல மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கும். சரி, ஊருக்கு பேரே கலவில்லா குணவாசனை. ஆனா அங்க இப்ப கதை வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கதை வைக்காத ஊர் எதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. வேற மாநிலம் நம்ம மாநிலத்துல உள்ள இந்த மகாராஷ்டிராவில் வந்து சனி சின்னாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த வீட்டுக்கு கதை வைக்கிறது இல்ல. ஏப்பா அதனுடைய விசித்திரம் என்ன? பெரிய ஒரு சனீஸ்வரருடைய ஆலயம் இருக்கான். அதனால வீடுகளை வந்து சனீஸ்வரரே காப்பாரு அப்படின்றது அங்க இருக்க மக்களுக்கு நம்பிக்கை. அதனால எந்த வீட்டுக்கும் அவங்க கதவு வைக்கிறது கிடையாது. இது அங்கதான் இருக்கு. இதுல வந்து வில்லாபுரம் அப்படின்னா சொக்கரை பார்க்க மீனாட்சி அம்மா வந்து என்ன பண்ணாங்களா, மாறி வேஷம் போட்டுக்கிட்டு பாவக்காய் விற்க வந்த ஒரு பொம்பளை மாதிரி போயிருக்கா. அவ போய் பாவக்காய் விற்க போன இடத்துல விக்கலையா. சரி, வில்லாக போறான். அதனாலதான் ஊருக்கு பேரு வில்லாபுரம். இந்த வில்லாபுரத்தை தாண்டி வந்தோடனே ஜெயவிலாசுக்கு எடுத்தாப்புல பாவக்காய் மண்டபம் ஒரு மண்டபம். பாவக்காய் விற்க வந்ததுனாலதான் இந்த மண்டபத்துக்கு பேர் பாவக்காய் மண்டபம்னு வந்துச்சு. இதுல வந்து தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் தெப்பத்தை வந்து ஏன் வெட்டினாங்க அப்படின்னா அது வந்து தெப்பக்குளத்துக்காக வெட்டினது கிடையாது. திருமலை நாயக்கருடைய அரண்மனை இருக்குல்லையா மகாலு, அதை கட்டுறதுக்கு மண்ணு தோண்டின இடமா. அப்ப அந்த பள்ளத்தை பார்த்துட்டு சின்ன மருதுவாண்டியர் என்ன சொன்னாரா, அந்த பக்கம் வரும்போது ஏங்க நாயக்கரே இதை வந்து ஒரு தெப்பமா அமைச்சுட்டா என்ன அப்படின்னு சொன்னாரா. நீங்களே அளவு சொல்லுங்க மருது அப்படின்னும் போது பெரு விரல் இருக்கு இல்லையா, இதுல சகதை எடுத்து வீசினாரா. அப்படி வீசி எரிஞ்ச தொலைவு தான் இன்னைக்கு இருக்க தெப்பக்குளம். 3 கேள்வி கேட்டையும் 3க்கும் பதில் சொல்லியிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். ஏற்கனவே மரம் இருக்கு,
நடிக்க விருப்பம் இல்ல. காரணம் ஒரு தெய்வ பிறவி, நான் மனித பிறவி. எனக்கு வரைக்கும் ஏன் வச்சாலும் 8 நாள் வாழ்க்கை கிட்ட புடிச்சிருந்தா வேம்பு கூட கரும்பாகும். கண்டிப்பா கண்டிப்பா. பிடிக்கலன்னு கரும்பு வேம்பா போகும்ல. வேப்ப இலையை சாப்பிட்டா என்ன செய்யும்? கசக்கும். வேப்ப இலை இனிக்கும். இதெல்லாம் ரொம்ப என்னமோ சொன்னது மாதிரி இருக்கு. இல்லங்கப்பா, உண்மையாவே இன்னைக்கு நடக்குதுப்பா. வேப்ப இலை கசக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி. ஆனா வேப்ப இலை இனிக்குது. அதுதான் கிராமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே சாமி. அப்புறம் என்ன எல்லா காலமும் சின்ன என்ன விடத்த இலை. ஆமா, எல்லா கோபுரமும் உயரமா இருக்கு. தமிழ்நாட்டிலே உயரமான கோபுரம் அது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா? ஆமா. தமிழ்நாட்டிலே உயரமான கோபுரம் அது. அட போம்மா, இதுல பேப்பர் இனிக்கலாம். சுக்கிர பகவான் காளைகள் மகள் மாய என்பவரை அழைத்து காசிபா முனிவரை குடிவரை சொல்ல அவரும் அவ்வாறே செய்து குடிவர சிங்கமுகாசுரன், கஜமுகசூரன், தாரகன், சூரபதமன், அஜவை என்று பல அசுரர்களை பெற்றெடுத்தார். இந்த அசுரர்களில் சூரபதமனின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் என் தந்தையான சிவபெருமானும் சென்று முறையினர். என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவனை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல அதற்கு தேவர்கள் எல்லாம் அப்படியானால் தங்களையே நின்பால் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தர வேண்டும் என்று சொல்ல அதற்கு தந்தை அருவமும் உருவமாக அனாதையாய் பலவாய் பிரமமாய் இந்த ஜோதி பிழம்புதொரு மேனியாக கருணை குரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டும் ஒரு திரு முருகனாங்கே உதித்திரண்டு உலகம் உய்ய என்ற வார்த்தைக்கிறாங்க. என் தந்தை நெற்றிக்கிழந்து 6 தீப்பொறிகளாக வெளிவந்து சரவணமடைந்தேன். 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்றும் தேவர்களின் துயரம் துடித்து சூரபுரவனின் ஆணவத்தை அழித்து அவனை இருகூறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றும் சேவல் குறியாக மாற்றி அவனை ஆட்கொண்டு தேவசாலை என்று பெயர் பற்றி இக்கலிகாசலத்திலே வீட்டெடுக்கிறேன். ஆதிலே குறித்த வாக்கு
அமிர்தவல்லி சுந்தரவல்லி. மூத்த அமிர்தவல்லியை தெய்வத்திற்கு வளர்ப்பு மகளாக தெய்வயாய் என்ற திருப்பரங்குடத்தில் வைத்து மணமுடித்தேன். இளைவர் சுந்தரவல்லி பூலோகத்திலே சிவமுனி என்ற மகாவிஷ்ணுவுக்கும் மானுக்கும் பிறந்து வேணுகுத்த நம்பிராஜனுக்கு வளர்ப்புமலாக வள்ளி என்று பெயர் வந்து வருகிறார். அவளை மணமுடிக்கும் காலம் வந்துவிட்டு அதற்காக வந்திருக்கின்றேன். கலைமாமணி வேலவா, ஞானவண்டிதா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சரவணா, சராச்சரா, உன்னை காண இந்த கிழவி அவளோடு வந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் வேலவா. தங்களை நான் சிறுவயதிலே கண்டது இப்பொழுது காணும் பொழுது மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் சிறுவயதிலே ஒரு பழத்துக்காக குவைத்துக் கொண்டு போகும் பொழுது ஞான பழமை ஒரு பாடலை பாடிட்டேன். அந்த பாடலை இப்பொழுது கேட்க ஆசைப்படுகிறேன். பாடுவீர்களா? வேலவா, அன்று மாதுமைக்கும் சிறுவனாய் எம்முன் என்றார். இந்த கிழவியில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அன்று என்னை கவிவாட வைத்தார். கருங்காலை கட்டைக்கு நானா போடார், இருங்கதலை தண்டிற்கு நானும் பெருங்கால், காரருமே வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாது என்கண் என்றென்னை பாட வைத்தவேரா. உன் புகழை நீ கேட்டு நான் பாட என்ன தவம் செய்திருப்பேன். நான் பாடுகிறேன். முருகா, ஞான பழத்தை பிழிந்து முருகா பணவ ஞான பழத்தை பிழிந்து முருகா பணவ ஞான பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அங்கிலோடு கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு நவிதும் இக்கணி